எனது யூடியூப் நேயர்களுக்கு இதுவும் ஒரு முக்கியமான பதிவு. ஆஃபீஸ் வந்து என்ன சொன்னான்னா ஒரு மெயினான முக்கியமான இடத்துல இருக்கு. எப்போ பார்த்தாலும் என்ன சொன்னால் இந்த ஒரு 5 மணிக்கு மேலே தான் 4:30 மணிக்கு மேலே தான் நம்மளால் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரெக்கார்டிங் பண்ண முடியும். ஆமாம், அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு எரிச்சலை கிளப்பக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்திலாம் இருக்குது. நேற்று யாரோ ஒருத்தர் சொல்லியிருந்தேன் மைக் வச்சு பேசுங்கிறதா இந்த சத்தம் கேட்காதுன்னு. எனக்கு அது சரியாக தெரியல. அப்போ அதை என்ன சொன்ன ஒரு மைக் வாங்கி என்ன சொன்ன சட்டையில் என்ன சொன்ன குத்திட்டு நம்ம பேசணும். எல்லோரும் ஆர்வமாக பார்க்கக்கூடிய ஒரு நபர்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம நல்லா கொடுக்கணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய உண்மையான எய்மே. என்னுடைய பணம் பொருளாதாரத்தை விட இந்த வீடியோ கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷப்படுது. எத்தனையோ கண்கள் என்ன சொன்னால் நம்மளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. நம்மளுடைய நிழலை பார்ப்பதற்கு எல்லா மக்களுமே தயார் நிலையில் இருக்காங்க. நிறையா பேர் என்ன சொன்னாங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஆதிபத்தியமுடைய ஒரு கருத்துக்களை எல்லாம் விரும்பி பார்க்குறாங்க. அதில் சில புல்லுருவிகள் இருக்க தான் செய்யுது. அந்த புல்லுருவிகள் இப்போ தான் தலையெடுத்திருக்கேன். நான் சில விஷயங்களை என்ன சொன்னேன்னா சில கண்டினியூட்டிகளை செய்ய மாட்டேன். கண்டினியூட்டிகளை என்ன காரணத்துக்கு செய்ய மாட்டேன் அப்படின்னா, ஒரு மனிதன் தன்னுடைய லக்கணத்திற்கு தன்னுடைய லக்கண புள்ளி நின்ற நட்சத்திரத்திற்கு 10வது நட்சத்திரம் இருக்கு இல்லையா, தன்னுடைய லக்கண புள்ளி நின்ற நட்சத்திரத்திற்கு லக்கண புள்ளி இருக்கு இல்லையா, அந்த புள்ளி நின்ற நட்சத்திரத்திற்கு 10வது நட்சத்திரத்திற்கு உண்டான பொருளை உடைத்தவும் என்று சொல்லுவோம். எதிரி போயிடும், எதிரி உறுதியாக போயிடும். இதெல்லாம் பொதுவெளியில் ஏன் சொல்லக்கூடாது? அப்போ எதுக்கு நம்மளுடைய 10வது நட்சத்திரத்தை கர்ம நட்சத்திரம்னு சொல்லணும்? நம்மளுடைய 10ஆம் இடத்தை ஏன் கர்மஸ்தானம்னு சொல்கிறோம் அப்படின்னா, கர்மம் என்று சொன்னால் முடிவடைதல். கர்மம் என்று சொன்னால் கர்மம்னா என்ன? கர்மம் ஆயிடுச்சா அப்படின்னா முடிஞ்சு போச்சான்னு அர்த்தம். நம்மளுடைய லக்கண புள்ளிக்கு 10வது நட்சத்திரத்திற்குண்டான உணவுப் பொருள் இருக்கு இல்லையா, அதை என்ன சொன்னான்னா நாம் விரயம் பண்ணணும். நாம் விரயம் பண்ணணும். அப்போ விரயம் பண்ணும்போது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, விரயம் என்பது என்னது? நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த விரயம் நம்மளை அனானிமஸாக தொந்தரவு படுத்தக்கூடிய கிரக நிலைகளும் அனானிமஸாக தொந்தரவு படுத்தக்கூடிய மக்களும் என்ன சொன்னாங்கன்னா, விரயப்படுத்தும் போது அவர்கள் சுத்தமாக ஒதுங்கி போயிடுவாங்க. இந்த வீடியோ ஊழ்வினை என்ன சொன்னாங்க, ஊழ்வினை அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த ஊழ்வினைன்னு ஒன்று இருக்குது. அந்த ஊழ்வினை என்ன செய்யும் தெரியுமா? தரத்திரம் பிடிச்சவங்க போனால் என்ன ஒரு ஸ்பீக்கரை கட்டிட்டு என்ன சொல்கிறாங்க, எலெக்ஷனில் போய் ஓடுக்கிட்டு இருக்கிற மாதிரி என்னத்தை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. தரத்திரம் பிடிச்சவே வெளியே நின்று பேசிட்டே இருக்கும். ஆமாம், அதனால் என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய கஷ்டங்கள் குறைவதற்கு என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய லக்கண புள்ளி நின்ற நட்சத்திரத்திற்கு 10வது நட்சத்திரத்திற்கு உண்டான பொருளை விரயம் பண்ணும். உங்களுடைய நட்சத்திரத்திற்கு 10வது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை தயவுசெய்து சாப்பிட்றாதீங்க, அதையும் விரயம் பண்ணும். அதன் மூலமாகத்தான் நமக்கு வருகின்ற பிணிபீடுகள் வரும். அதன் மூலமாகத்தான் நமக்கு வரக்கூடிய பிணிபீடுகள் வரும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நம்முடைய லக்கண புள்ளிக்கு 10வது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை விரயம் பண்ணணும். விரயம்னா தானம்.
நம்முடைய லக்கண புள்ளிக்கு, நம்முடைய நட்சத்திரத்திற்கு 10வது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை தானம் பண்ணணும். இப்படி பண்ணினால் சில கர்மாக்கள்லாம் எதுக்கு வருது அப்படின்னா சில கர்மாக்கள் எதுக்கு நம்மளை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்கும். எங்க இருந்தாவது ஒருத்தன் ஒன்று பண்ணிகிட்டே இருப்பான். என்ன காரணம் அப்படின்னா அது நம்மளுடைய கர்ம வினை. அப்போ நம்மளுடைய நட்சத்திரத்திற்கு 10வது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை தானம் பண்ணிடுங்க. லக்கண புள்ளி நின்ற நட்சத்திரத்திற்கு 10வது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை தானம் பண்ணுங்க. இது 90% உங்களுக்கு என்ன சொன்னா சேஃபை கொடுக்கும், மனச்சஞ்சலங்களை கொடுக்காது, சங்கடங்களை கொடுக்காது. தரத்தரம் பிடிச்ச பாருங்க என்ன பேசிட்டே இருக்கான். தரத்தரம் என்ன செய்வான் தெரியுமா? அதை சுற்றி இங்கனுக்குள்ளேயே தான் பேசணும். ஏன்னா பொது இடத்துக்கு போக இங்கனுக்குள்ளேயே தான் என்ன சொன்னான்னா இது ஒரு ஜங்ஷனும் கிடையாது. இந்த இடத்துல என்ன சொன்னான்னா அவன் இந்த ஊழ்வினையை பற்றி பேசும்போதெல்லாம் எனக்கு எப்பயுமே என்ன சொன்னா இடைஞ்சல் வந்துட்டே இருக்கும். ஆமாம், உலகத்தில் அந்த அதிசயத்தை அவன் பேசவே இல்லை. என்னத்தையே பேசுகிறான், என்ன பேசுகிறான்னு தெரியாது. அதனால் என்ன சொல்கிறான்னா நீங்கள் இந்த 2 நட்சத்திரத்திற்கு உண்டான உணவுகளை தானம் பண்ணுங்க. தயவுசெய்து நீங்கள் சாப்பிட்றாதீங்க, சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிடாமல் இருக்கத்தான் நமக்கு நிறையா பீடைகள் வராது. அப்போ இப்போ ஒரு மனிதனுக்கு என்ன சொல்கிறான்னா அசுபதி நட்சத்திரத்தில் லக்கண புள்ளி விழுந்துருச்சுன்னா மக நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை தயவுசெய்து என்ன சொன்னா சாப்பிடாதீங்க. உங்களுடைய நட்சத்திரமே என்ன சொல்கிறான்னா பரணி நட்சத்திரம்னா பரணி நட்சத்திரத்துக்கு 10வது நட்சத்திரம் ஆகிய பூர நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை நீங்கள் தானம் பண்ணுங்க. தயவுசெய்து என்ன சொன்னான்னா சாப்பிடாதீங்க. இது ஒரு ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு அற்புதமான ரகசியம். அப்போ இந்த ரகசியத்தை என்ன சொல்கிறான்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க. அப்போ தெரிஞ்சுக்கிட்டு எப்பயுமே ஒரு கிரகம் நின்ற இடத்திற்கு 10வது நட்சத்திரம் என்னைக்கும் ஆபத்தை கொடுக்கும். 10வது நட்சத்திரம் ஆபத்தை கொடுக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா ஒரு தனஸ்தானாதிபதி என்ன சொன்னான்னா நமக்கு தனத்தை கொடுக்கக்கூடியவர் 2 லக்கணத்துக்கு 2 கூடையவர் எந்த நட்சத்திரத்தில் நின்றிருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்திற்கு 10வது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை தயவு செய்து என்ன சொன்னாலும் தானம் பண்ணிடுவோம். அப்போ உங்களுக்கு தடைகள் வராது. அப்போ என்ன சொல்கிறான்னா இது எல்லா விதத்திற்கும் பொருந்தும். ஒரு விதத்திற்கு மட்டுமில்லை, எல்லா விதத்திற்குமே பொருந்தும். ஒரு கிரகம் என்ன ஆதிபத்தியம் உடையதோ அது எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அதற்கு 10வது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவு உங்களுக்கு ஆபத்தை கொடுக்கும். அதன் மூலமாக கர்மா உள்ள வரும். இப்போ நேற்று ஒருத்தன் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தான். என்னுடைய நட்சத்திரத்துக்கு அவன் 18வது நட்சத்திரம். 18வது நட்சத்திரம் என்ன சொல்கிறான்னா பணப்பகையை கொடுக்கும். அப்போ வந்தவொடனே சொன்னேன், அடே சனி பிடிச்ச வேலை ஏன் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம நட்சத்திரத்தில் நீ வந்ததுலேருந்து இம்சையாக இருக்கடா அப்படின்னு சொன்னோடனே இல்லைங்க ஐயா நான் அங்கேருந்து வந்துட்டேன் அப்படின்னு சொன்னான். அவன் இருக்கிற வரைக்கும் பணிஞ்சான். நான் என்னுடைய பொருளாதாரத்தை என்ன சொன்னான் உனக்கு, அதாவது அவன் எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை என்ன சொன்னா நான் அதை வருவதற்கு ஒரு வழி சொல்லணும். எப்படி அவன் கேட்குற கேள்வியை பாருங்க. அவர் வேர்வத்தை நீ சிந்த மாட்டாராம். ஆனால் நான் அவனுக்கு எனக்கு கொடுக்க வேண்டிய என்ன சொன்னா நான் கேட்டதெல்லாம் ஓப்பனாகவே சொல்லுவேன். நான் என்ன சொன்னேன், யாரும் சொத்தையை எழுதி கேட்கல, யாரும் எனக்கு அடவு வச்சு கொடுங்கன்னு எதுவுமே சொல்லலை. எனக்கு என்ன என்ன சொல்கிறான்னா என்கிட்ட ஒரு பிரச்சனைன்னு வந்தீங்கன்னா நான் அதிகமாக வாங்கியது எல்லாம் பெரிய கோடிக்கணக்கில் நான் வாங்கியிருக்கேன். ஆமாம், ஏன் நம்ம என்ன பொய் சொல்லி என்ன பண்ண போகிறோம்? பொய்யெல்லாம் சொல்லலை. அவர்கள் 10 கோடி அனுபவிச்சாங்க, எனக்கு 1 கோடி கொடுத்தாங்க. இது என்ன ஒரு பெரிய விஷயமா? அவன் 10 கோடி அனுபவிச்சான்ல. அப்போ எல்லா மனிதனுமே என்ன சொல்லலான்னா நம்மளுடைய நட்சத்திரத்திற்கு 18வது நட்சத்திரம் என்ன சொல்கிறான்னா உங்களுக்கு என்ன சொல்கிறான்னா தட்சண வேதை.
அப்போ அவர் என்ன செய்வார், பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் காசு கேட்டவுடனே என்ன சொன்னால் அவருக்கு வந்து டென்ஷன் ஆகுது. டென்ஷன் ஆகுதுன்னா என்ன சொன்ன, டென்ஷன் ஆகுதுன்னா என்ன சொல்கிறான்னா, நீ உன் கர்ம வினையை வந்து நீ அனுபவிச்சுட்டு வந்திருக்க. உன் கர்ம வினை வந்து எதனால் 8ஆம் இடத்தில் குரு இருந்து 8ஆம் குரு இருந்து ஒரு திசை நடத்தினா எப்படி இருக்கும்? 8ஆம் இடத்துல போய் வந்து என்ன சொன்னான், ஏதாவது என்ன சொன்னால் லக்கணத்திற்கு 8ஆம் இடத்துல வந்து துலா லக்கணத்திற்கு 8ஆம் இடத்துல போய் வந்து என்ன சொன்னான்னா ஒரு கிரகம் இருந்து அந்த கிரகம் வந்து அந்த 8ஆம் இடத்துல கிரகம் திசை நடத்துது. அது 8 குடையவன். அது யாரானா 6 குடையும் 8ல் போய் உட்காந்து நடத்தும் போது என்ன செஞ்சிடும், கரெக்டாக வந்து என்ன சொன்னால் அது செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால மனைவியை பிரிச்சிருச்சு, எல்லாமே செஞ்சிருச்சு, சோழி முடிச்சிருச்சு, எல்லாம் முடிச்சிருச்சு. இதுக்கு நம்ம பொறுப்பாக முடியாது. அப்போ இவன் ஏதாவது 8ஆம் இடத்தில் குரு இருக்கின்றவன் வந்து எந்த குருவையும் நம்ப மாட்டான். போகிற இடத்துல எல்லாம் குருவை வந்து வஞ்சிட்டு வருவான், சண்டை எழுத்துட்டு வருவான். இதைத்தான் செய்வான், நான் வேற ஒன்றும் செய்ய மாட்டான். அதையும் சொல்லியாச்சு. அதற்கு மீறியும் வந்து என்ன செய்யுது, ஏன் திரும்ப திரும்ப உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன், கிரக நிலை, கிரகம் என்பது ஆண்டிக்கு ஒன்று தான், அரசனுக்கு ஒன்று தான். நான் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து அந்த அந்த மென்மையை வந்து எனக்கு எவ்வளோ பெரிய ஆளுங்க இருந்தாலும் கொண்டு வந்துடுவேன். ஆனால் இந்த தட்சண வேதை என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம், நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு 11ஆவது நட்சத்திரம், 22ஆவது நட்சத்திரம், 4ஆவது நட்சத்திரம். 4ஆவது நட்சத்திரத்தை வந்து நீங்கள் சேமத்தாரைம்பீங்க. அது ஒரு விதத்தில் சேமத்தாரை தான். ஆனால் என்ன செய்யும் தெரியுமா, வாமவேதை. அந்த வாமவேதை என்ன செய்யும் தெரியுமா, நம்மளை வந்து சீண்டி விட்டே பார்த்துக்கிட்டு என்ன சொன்னால் நம்மகிட்ட அனுப்பிச்சுட்ருக்கோம். அப்போ அந்த 4ஆவது நட்சத்திரத்திற்குண்டான ஒரு மனிதர் வந்து விட்டார் என்று சொன்னால் நம்ம அவங்ககிட்ட இருந்து அந்த சேமத்தை எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் படக்குன்னு ஒதுக்கி எடுத்து விட்டுறணும். இல்லைன்னா கஷ்டத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்து விடுவார்கள். அவர்கள் வாமவேதை என்னன்னு சொன்னான்னா நம்மளை புண்படுத்தி சந்தோஷத்தை அனுபவிப்பான். நம்மளை புண்படுத்தி சந்தோஷத்தை அனுபவிப்பான். இப்படி லேசாக கிள்ளி விட்டுக்கிடுறது, வலிக்குதா அப்படின்னு கேட்கக்கூடியதான் வாமவேதை. இது யாருமே ஜோதிடர்கள் வந்து இன்றைக்கி வரைக்கும் 4ஆவது நட்சத்திரம் சேமத்தாரை, 4ஆவது நட்சத்திரம் சேமத்தாரைன்னு இவன் பாட்டுக்கு வாயை விட்டு சொல்லிட்டு போயிட்டே இருந்திருப்பான். அப்படி கிடையாது. அது நம்மளை சீண்டி விட்டு நம்மளை மனச்சங்கடப்படுத்தி அதன் மூலமாக சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய நட்சத்திரம் தான் வாமவேதை. 11ஆவது நட்சத்திரம் சமூக வேதை. அதனால் எல்லா மனிதர்களுமே உங்களுடைய கஷ்டம், பிரச்சனை, தன்மைகளிலிருந்து தப்பிப்பதற்கு உங்களுடைய லக்கணம் புள்ளிக்கு 10ஆவது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை விரயம் பண்ணுங்க. தானம் கூட சொல்ல மாட்டேன், விரயம் பண்ணுங்க. நட்சத்திரத்திற்கு 10ஆவது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை வந்து விரயம் பண்ணுங்கன்னு நீங்கள் தூரப்படலை. எவனையாச்சும் இந்த தின்னு கொடுத்துன்னு சொன்னான்னா உங்கள் கர்மத்தை அதன் மூலமாக போக்கிக் கொள்ளுங்கள். வீடியோ வந்து என்ன சொன்னான்னா என்ன டாபிக் பேச வந்தேன்னு எனக்கு தெரியல. ஆனால் டாப்பிக்கில் ஒரு கருத்து இருக்கும். இருந்தாலும் வந்து என்ன சொன்னான்னா அங்கே மைக்கு போட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. அதனால் வந்து என்ன சொன்னாலும் கொஞ்சம் சிறப்பாக இல்லைன்னாலும் கொஞ்சம் மெதுவாக வச்சு கேட்டிங்கன்னா என்ன சொன்னால் புரிஞ்சால் பார்த்துடுங்க, புரியலையா அது வாட்டுக்கு வந்து யாரோ ஒருத்தர் பார்க்கட்டும், இல்லைன்னா பார்க்கலைனாலும் பரவாயில்லை என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிரி ஆகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, வாழ்க வளமுடன், வணக்கம்.